இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வந்து ஜட்ஜ் பண்ணுறது தான். 1 மணி நேரம் கூட பேசிடலாம், 1 மணி நேரம் பாடிடலாம், அவங்க 1 மணி நேரம் ரேம்ப் ஷோ பண்ணிடலாம். ஆனால் இந்த குழந்தைங்க எல்லாரும் இவ்வளோ பப்ளியாக இங்கே வந்து உட்காந்துருக்கிறத பார்க்குறதே சந்தோஷம், அவங்க வரைகிறத பார்த்தா சந்தோஷம், அவங்களோட தாட் ப்ராசஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பு. ஐயோ இந்த குழந்தைக்கு ப்ரைஸ் கொடுத்தா அதை எப்படி விடுறது, இதை எடுத்தால் அதை எப்படி விடுறது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம். அப்போ நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு குழந்தைங்க மனசில் பாதிப்பு கொடுக்கும்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் கல்லூரி மாணவியாக இருக்கும்பொழுது கம்பன் கழகத்தில் பேசினேன். அப்போ 9 பேர் மாணவர் அரங்கத்தில் பேசுவோம். எப்பயுமே கோவையோடைய மாணவர் அரங்கம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சென்னையிலேருந்து ஆசா ஞான சம்பந்தன்னு பெரிய அளவில் கம்பன் கழகத்தில் பேசுகிற ஒரு பெரியவர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார். அவர் வந்து ஒரு 100 ரூபாய் அந்த மாணவர் அரங்கத்தில் ரொம்ப நல்லா பேசுகிற ஒரு மாணவிக்கு 100 ரூபான்னு சென்னையிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். அப்போ நாங்கள் 9 பேர் பேசுகிறோம். அந்த 9 பேருமே இன்னைக்கு பெரிய பேச்சாளர்கள் நிறைய இடங்கள்ல. அப்போ பிளாக் ரைட்டர் செல்வநாயகின்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க அட்வொகேட்டு. அவங்க வந்து கேள்விகளும் கேட்பாங்க. நம்ம பேசும்போது நம்ம ஆடியன்ஸ் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த அம்மா வந்து இபிகேவோட கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. செல்வநாயகி எனக்கு ரொம்ப தோழி. அப்போ அவங்க பேசின விதம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுன்னு சொல்லி அந்த 100 ரூபாய்க்கு அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க மேடையில். நாங்கள் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறோம், அவுட் ஆஃப் ப்ரைஸு. இவங்களுக்கு கூப்பிட்டு 100 ரூபாய் கொடுத்த உடனே ஆசாமி ஐயாவுடைய அந்த பரிசு செல்வநாயகி. அப்போ உடனே பாண்டிச்சேரி கம்பன் கழக தலைவர், இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனந்தா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் கல்யாண மண்டபம் பாண்டிச்சேரியில் இருக்குது, அதோட தலைவர் அவர் இப்போ இல்லை, கோவிந்தராஜன் பேர். அவர் உடனே என்ன சொன்னார், இந்த 9 பேர் பேசுறதுல செல்வநாயகிக்கு மட்டும் இந்த 100 ரூபாய் கொடுத்துட்டா கோமதி மிச்சம் 8 பேர்ல ஒருத்தி ஆயிடுவாள்ல, அதனால நான் ஒரு 100 ரூபாய் இப்போ ஸ்பாட்ல அனௌன்ஸ் பண்றேன், அது அந்த பொண்ணு கொடுக்கணும்னு எனக்கு கொடுத்தாரு. நான் ரொம்ப வருஷம் வரைக்கும் அந்த 100 ரூபாய் செலவு பண்ணாமல் வச்சிருந்தேன். அது வந்து எனக்கு கிடைச்ச 100 ரூபாய் இல்லை, அந்த ஒருத்தருக்கு மட்டும் பரிசு கொடுத்தனால இன்னொருத்தர் வந்து மற்றவர்களோடு ஒருவராக ஆகக்கூடாதுன்னு ஒரு பெரியவருக்கு வந்த எண்ணம். அது எவ்வளோ வருஷம், 30 வருஷம் ஆச்சு அந்த நினைவு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த சீன் வந்து மனசில் அப்படியே இருக்கு, நம்மள ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணானு. அதே போல் இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது, இவங்க 3 ப்ரைஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனால் நமக்கு 30 பிடிக்குதே, என்ன பண்ணேன்னு யோசிச்சோம். நாங்கள் ஜட்ஜஸ் டிசைட் பண்ணோம். அது தவிர ஒரு 20 ப்ரைஸ் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் ஜட்ஜு சாய்ஸ். ஸோ இதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அவங்களோட கணவர் வந்து கிளம்பியிருக்காரு அந்த குழந்தைங்களுக்கு பரிசு வாங்கிட்டு வரதுக்கு. ஸோ அந்த பரிசு வந்த உடனே இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். அதே போல் கண்ணா ஒரு விஷயம், மேடைகள் மாறும்பொழுது நடுவர்கள் மாறும்பொழுது பரிசுகள் மாறுபடும். நீங்கள் வரைய வந்தது தான் உங்களுக்கு முதல் பரிசு, வரைய வந்ததும் வரையணுங்கிற எண்ணமும். பரிசு கிடைக்கிறதுக்காக நீங்க வரையாதீங்க, வரையறதுக்காக வரைங்க. MS தோனி அடிக்கடி சொல்வாரு, we are playing cricket for the trophy but I want to play cricket for the sake of cricket. அப்போ நீங்க வரைதலுக்காக வரைய ஆரம்பிங்க, பரிசுகளும் பெருமைகளும் உங்களை தேடி வரும். படிக்கிறதுக்காக நான் படிக்கிறேன், எங்கேயாவது கூப்பிட்டு பேச சொன்னா பேசுறேன், ஆனா படிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வரையறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அதை வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. எவ்வளவு முடியுதோ வரைங்க. வரையறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா உங்களோட உணர்வுகளோட வெளிப்பாடு அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங். அவ்வளோ சந்தோஷம். இத்தனை குழந்தைகள் அவ்வளோ அழகழகா வரைஞ்சு இந்த வயசுல இப்படி ஒரு எண்ணத்தை அது பெரியவங்களே சொல்லி கொடுத்தாலுமே இருக்கட்டுமே, அதை ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த தெரியணும்ல. அம்மா சொல்லி கொடுத்த ஐடியாவை ஒரு வரைபடமா கொடுக்கறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அப்போ ரொம்ப ரொம்ப அழகு. அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு குழந்தைய வந்து இங்கே கூப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை. ஏன்னா அந்த குழந்தை தான் ஏன் அப்படி வரைஞ்சேங்கிறதுக்கான விளக்கமும், அந்த வண்ண குவியல்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்படியே வரைஞ்சதை பார்த்தா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான விஷயம், ரொம்ப இயல்பான விஷயம். அந்த குழந்தையோட அக்காவும் இங்கே வரைகிறாங்க, ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தது வரைஞ்சிருக்காங்க, இந்த குழந்தை மனசில் பட்டது வரைஞ்சிருக்காங்க. அதாவது அவ்வளோ அந்த அற்புதமான, நான் சொல்லுவேன் எப்படி வந்து என்னோட பள்ளிக்கூடத்தில் முதல் நான் ஒரு ஸ்கூலில் டைரக்டராக இருந்தேன். இப்போ டீச்சர்ஸ் வந்து நமக்கு வருவாங்க இல்லையா, கேஜி டீச்சர்ஸ். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐ வில் கோ டவுன் டு த சைல்ட்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பாக வரும். வி ஹாவ் டு ரைஸ் அப் டு த சைல்ட்ஸ் லெவல். நான் கடவுள்கிட்டேருந்து வந்து 47 வருஷம் ஆச்சு, இந்த குழந்தை வந்து 3 வருஷம் கூட ஆகல. ஸோ ஷீ இஸ் ஸோ டிவைன். இந்த உலகத்திற்காக என்னுடைய எண்ணங்களையோ என்னுடைய சிந்தனைகளையோ என்னுடைய செயல்களையோ மாற்றிக்கோ நம்ம நிறைய.
ஆனால் அந்த குழந்தை அப்படி இல்லை, அவ்வளோ பியூராக இருக்காங்க, அவ்வளோ அழகாக இயல்பாக வரைஞ்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க 3 வயசுல ஒரு சபையில் மேலே வந்து இதனால தான் நான் இதை இப்படி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த என்டையர் கேதரிங்கில் த மோஸ்ட் ஸ்பெஷல் சைல்டு, அவங்களுக்கு கேட்டகரியே இல்லை. நம்ம கொடுத்த வயது 3 வயதுல இருந்தா ஸ்டார்டிங், இந்த குழந்தை 3 வயதை விட கம்மி ஆனால் வரைஞ்சிருக்காங்க. நிரஞ்சனா சிறுமா மனிதர் அப்படின்னு ஒரு இது உண்டு. பார்க்க ரொம்ப குட்டியா இருப்பாங்க, அவங்க மன எண்ணமும் அவங்களுடைய உயர்வும் ரொம்ப உயர்வா இருக்கும். இதுதான் அவளுடைய வண்ணம். இதுல யாரு எங்க, நான் அம்மா அப்பா தான். நான் டே டைம்ல எல்லாம் வரைஞ்சிருக்கேன், அப்ப அப்பா வேலைக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ இது யாரும் சொல்லி கொடுக்கல, இயல்பா அவளுக்குள்ள இருந்து வந்து கிரியேட்டிவிட்டி. அதுல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில், இது வந்து பகல் நேரத்துல இருக்கிற எங்க வீட்டை நான் வரைஞ்சிருக்கேன், அப்ப அப்பா வேலைக்குள்ள போயிருப்பாங்க. ஏன் அப்பா இந்த புகைப்படத்துல இல்லைன்னு, நம்ம அந்த படத்துல இல்லைன்னு நாங்க கேட்ட கேள்விக்கு நான் மார்னிங் டைம் வரைஞ்சிருக்கேன், மார்னிங் டைம்ல அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறா. ஸோ சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் வெரி வெரி இன்டெலிஜென்ட் சைல்டு. ரொம்ப நிறைய ஆசீர்வாதம், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் குழந்தை. விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுக்குறாரு.